உயிர்களை விடுவிப்பவள். உயிர்களை பசு என்றனர். உயிரை பிணைந்து வைத்திருக்கும் மும்மலங்களையும் பாசம் என்றனர். அந்த பாசம் தலையாக உயிர்களை பிணைத்திருக்கிறது. அதனை அம்பிகை நீக்குகிறாள். பற்று அற்றவனாகிய இறைவனிடம் கொள்ளும் பற்று ஏனைய பற்றுகளை விட்டிடச் செய்கிறது என்கிறார் திருவள்ளுவர். உயிர்களை பிணைத்து போட்டிருக்கும் பாசமே பசுத்தன்மை. பசுத்தன்மையை இறைவன் அழிக்கும் இடமே அடு தன்துறை என்று பெயர் பெற்றது. அடுதல் என்றால் அழித்தல் என்ற பொருளாகிறது. அவ்வாறே கோ என்றால் பசு என்று பொருள். கோத்தன்மை கழியும் திருத்தலமே கோகழி என்று பெயர் பெற்றது. கோகழி ஆண்ட குருமணி என்பார் மணிவாசகப் பெருமான். கோகழி என்பது திருப்பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோவில். பாசத்தின் அளவிற்கேற்ப பசுக்களை சக்கலர், பிரளயாகலர், விஞ்ஞான கேவலர் என்று வரிசைப்படுத்துவர். அம்பிகை வழிபாடு சிறிது சிறிதாக பாசத்தை நீக்கி மேல்நிலைக்கு உயர்த்திவிடும். தேவி உபாசகரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் மீனலோச்சனி பாசமோச்சனி என்ற பாடலடியை தமது மாணவர்கள் பாட கேட்டபடியே ஸ்ரீபுரம் எய்தினார் என்பது வரலாறு. தொடரும் நாமம் ஓம் சம்கிருத